Hare Krishna, Krishna Krishna. Hare Krishna. Hare Krishna. Hare Krishna. Hare Krishna. Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare. Hare Krishna. Hare Krishna. Hare Hare. Hare Krishna. Hare Krishna. Krishna Krishna. Hare Hare. அக்கா இருக்கு போதுக்கு பிரபாவோட ஒண்ணுமே கேட்கலையே. Hare Krishna. Hare Krishna. Hare Krishna. Hare Krishna. பக்தர்கள் கேக்குதா? ஹரே கிருஷ்ணா கேக்குறது இப்போ. Hare Krishna Prabhu. கேக்குதுங்க Hare பிரபு. Krishna. Okay. Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Ram, Ram Ram, Hare. Okay. Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Srimad Bhagavatam முதல் காண்டம் 8வது அத்தியாயம். அத்தியாயத்தின் தலைப்பு குந்தி மகாராணியின் பிரார்த்தனைகள் மற்றும் பரீட்சித் காப்பாற்றப்படுதல். ஸ்லோகம் 28ங்க பிரபு. ஓகே 28. எஸ் பிரபு. ஓகே. மன்யே த்வாம் காலமீஷானம் அநாதிநிதனம் விபும் சமம் சரந்தம் சர்வத்ர பூதானாம் யன்மிதக் கலிஹி. மன்யே த்வாம் காலமீஷானம் அநாதிநிதனம் விபும் சமம் சரந்தம் சர்வத்ர பூதானாம் யன்மிதக் கலிஹி. மன்யே த்வாம் காலமீஷானம் அநாதிநிதனம் விபும் சமம் சரந்தம் சர்வத்ர பூதானாம் யன்மிதக் கலிஹி. மன்யே த்வாம் காலமீஷானம் அநாதிநிதனம் விபும் சமம் சரந்தம் சர்வத்ர பூதானாம் யன்மிதக் கலிஹி. யாராவது வாசிக்கலாம்? படிக்கலாங்க பிரபு. எஸ் மேம். மன்யே த்வாம் காலம் ஈசானம் அநாதிநிதனம் விபும் சமம் சரந்தம் சர்வத்ர பூதானாம் யன்மிதக் கலிஹி. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க மாதாஜி. எஸ். வாசிங்க. हरे कृष्ण प्रवदनम प्रभु मन्ये त्वां कालमीशानम् अनादिनिधनं विभुं
समं चरन्तं सर्वत्र भूतानां यन्मितकलिः थैंक यू ஹரே கிருஷ்ணா பிரபு. நமஸ்காரம் பிரபு. பதம் 28. மன்யே துவாம் காலம் ஈசானம் அநாதிவிதனம் விபும் சமம் சரந்தம் சர்வத்ர பூதானாம் யன்மித கலிஹி. ஹரே கிருஷ்ணா பிரபு. நன்றி பிரபு. हरे कृष्णा Yes. मन्ये त्वां कालमीशानाम् अनादिनिधनं विभुं समं चरन्तं सर्वत्र भूतानां यन्मितः कलिः Okay. வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஒரு 1 minute பிரபு. படிக்கலாமா பிரபு எஸ் படிங்க மாதிரி. மன்யே த்வாம் காலம் ஈசானாம் அநாதி நிதனம் விபும் சர்வத்ர சரந்தம் சர்வத்ர பூத தானாம் யத்மிதக் கலிஹி. ஹரே கிருஷ்ணா பிரபு. நமஸ்காரம் பிரபு. படிக்கலாமா பிரபு? எஸ் படிங்க. மன்யே த்வாம் காலம் ஈசானாம் அநாதிநிதனம் விபும் சமம் சரந்தம் சர்வத்ர பூதானாம் யன்மிதக் கலிஹி. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. சமம் சரந்தம் சர்வத்ர. சரணம் இல்ல சரந்தம். ஓகே பிரபு. ஓகே. Yeah. சாரி வேற பிரபு. யாராவது? मन्ये त्वां कालमीशानाम् अनादिनिधनं विभुं समं सरन्दं सर्वत्र भूतानां यन्मितः कलिः थैंक यू प्रभु ஓகே. வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம். ஹரே கிருஷ்ணா பிரபு. படிக்கலாமா பிரபு? எஸ் படிங்க. மன்யே நான் கருதுகிறேன் துவாம் பகவானாகிய தாங்கள் காலம் நித்தியமான காலம் ஈசானாம் பரம புருஷர் அநாதி நிதனம் துவக்கமோ முடிவோ இல்லாதவர் விபும் எங்கும் பரவி இருப்பவர் சமமான கருணை கொண்டவர் சரந்தம் விநியோகிப்பதில் சர்வத்ர எல்லா இடங்களிலும் பூதானாம் ஜீவராசிகளின் யத்மித சம்பந்தத்தினால் களி சண்டை சச்சரவுகள். தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. மொழிபெயர்ப்பு படிக்கிறீங்களா பிரபு? எம்பெருமானே, தங்களை நான் நித்திய காலமாகவும் பரம ஆளுநராகவும் துவக்கமோ முடிவோ இல்லாதவராகவும் எங்கும் பரவி இருப்பவராகவும் கருதுகிறேன். உங்களுடைய கருணையை விநியோகிப்பதில் நீங்கள் அனைவரிடமும் சமமாக நடந்து கொள்கிறீர்கள். ஜீவராசிகளுக்கு இடையிலுள்ள சண்டை சச்சரவுகளுக்கு சமூக தொடர்புகளே காரணம். பொருளுரை: கிருஷ்ணர் தனக்கு மருமானும் அல்ல, ஒரு சாதாரண குடும்ப அங்கத்தினரும் அல்ல என்பதை குந்தி தேவி அறிந்திருந்தாள். அனைவரது இதயத்திலும் பரமாத்மமாக வசிக்கும் கிருஷ்ணரே ஆதி புருஷர் என்பது அவளுக்கு தெரியும். கால அல்லது நித்திய காலம் என்பது பகவானின் பரமாத்ம அம்சத்திற்குரிய மற்றொரு பெயராகும். நம்முடைய நல்ல தீய செயல்கள் அனைத்திற்கும் நித்திய காலமே சாட்சியாகும். எனவே செயல்களுக்கான பலன்களை அளிப்பவரும் அவரே ஆவார். ஏன் எதற்காக நாம் துன்பப்படுகிறோம் என்பது நமக்கு தெரியவில்லை என்று கூறுவதில் பயனில்லை. எந்த தீய செயலுக்காக இப்பொழுது நாம் துன்பப்படுகிறோமோ என்பதை நாம் மறந்துவிடக் கூடும். ஆனால் நமது கூட்டாளியாக எப்பொழுதும் நம்முடனேயே இருப்பவரான பரமாத்மா கடந்த நிகழ் மற்றும் எதிர்காலங்களை பற்றிய அனைத்தையும் நினைவிற்கொள்ள வேண்டும். மேலும் அறிவார் என்பதை நாம் பரமாத்மா அம்சத்திலுள்ள பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே அனைத்து செயல்களையும் அவற்றின் பலன்களையும்
முன்னாடியே தீர்மானிக்கிறார் என்பதால் அவரையே பரம ஆளுநராகவும் இருக்கிறார். அவரது அனுமதி இல்லாமல் புல்லும் அசையாது. ஜீவராசிகளின் தகுதிகளுக்கேற்ப அவர்களுக்கு சுதந்திரம் அளிக்கப்படுகிறது. அச்சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்துவதே துன்பத்திற்கான காரணமாகும். பகவத் பக்தர்கள் அவர்களது சுதந்திரத்தை துஷ்பிரயோகம் செய்வதில்லை. எனவே அவர்கள் பகவானின் நல்ல மகன்களாக உள்ளனர். சுதந்திரத்தை துஷ்பிரயோகம் செய்யும் மற்றவர்கள் நித்திய காலத்தினால் தீர்மானிக்கப்படும் துன்பங்களுக்கு ஆளாகின்றனர். பந்தப்பட்ட ஆத்மாக்களுக்கு காலம் இன்பத் துன்பங்கள் வழங்குகின்றது. இத்தகைய இன்பத் துன்பங்கள் அனைத்தும் நித்திய காலத்தினாலேயே முன்னாடியாலேயே தீர்மானிக்கப்படுகின்றன. அழைக்காமலேயே நமக்கு துன்பம் விளைவதைப் போலவே இன்பமும் தானாகவே விளைகின்றது. ஆகவே ஒருவரும் பகவானின் எதிரியோ அல்லது நண்பரோ அல்ல. ஒவ்வொருவரும் அவரது சொந்த விதி பயனையே அனுபவிக்கிறார். இந்த விதியானது ஜீவராசிகளுக்கு இடையே உள்ள சம்பந்தத்தினால் உருவாக்கப்படுகிறது. அனைவரும் ஜட இயற்கை அடக்கியாள விரும்புகின்றனர். இவ்வாறாக பகவானுடைய மேற்பார்வையின் கீழ் ஒவ்வொரும் அவரவர் விதியை ஏற்படுத்தி கொள்கின்றனர். பகவான் எங்கும் பரவி இருப்பார் என்பதால் அனைவரது செயல்களையும் அவரால் காண முடியும். மேலும் அவருக்கு துவக்கமோ முடிவோ இல்லை என்பதால் அவர் நித்திய காலம் என்று அறியப்படுகிறார். தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. मम ज्ञानाञ्जनस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुर्मिलितमेन तस्मै श्रीगुरवे नमः। मुखं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं तेन हरिणा। वन्देऽहं श्रीगुरुं श्रीयुतपदकमलं श्रीगुरुं वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सगनरघुनाथान्वितं तं सजीवम् साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपदान् सगनललिता श्रीशाखांश्च नमो विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते जयपताकस्वामिनिति विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिति नामिने नमस्ते सारस्वती देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद। हरे कृष्ण 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 हरे 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 राम राम हरे हरे। मन्ये त्वां कालमीशानम् अनादिनिधनं विभुं समं चरन्तं सर्वत्र भूतानां यन्मितः कलिः। இந்த ஸ்லோகத்துல எப்படி பகவான் கிருஷ்ணர் காலமா இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு புகழ குந்தி மகாராணி கிருஷ்ணருக்கு கொடுக்குறாங்க. குந்தி மகாராணிக்கு எல்லாமே தெரியுது பகவானை பத்தி. அவங்க ஒன்னும் ஒண்ணும் தெரியாத ஒரு நபர்னு கிடையாது. அவங்க பணிவின் காரணமா நான் ஒரு பெண்ணா இருக்கேனே, எனக்கெல்லாம் இந்த உயர்ந்த விஷயங்கள்லாம் என்ன புரியும் அப்படின்னு சொல்லி முன்ன ஸ்லோகங்கள்ல எல்லாம் சொன்னாங்க. அது அவங்களோட பணிவை குறிக்குதே தவிர அதற்காக அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு கிடையாது. அவங்களுக்கு வேதம் புரியல அப்படின்னு கிடையாது. பரமஹம்சர்களுக்கு தானே இதெல்லாம் புரியும். நான் ஒரு சாதாரண ஒரு பெண்ணாச்சே, எனக்கெல்லாம் என்ன புரியும் அப்படின்னு சொல்லி அவங்க பேசுறாங்க. ஆனா உண்மையிலே அவங்களுக்கு பரமஹம்சர்கள் எதை அனுபவிக்கிறாங்களோ அதை அவங்க ஏற்கனவே அனுபவிச்சுட்டு இருக்காங்க. கிருஷ்ணர் பகவத்கீதையில வேதைஸ்ட சர்வைர் அகம் ஏவ வேதியோ வேதாந்த கிருத் வேதவித் ஏவச்சாகம்ங்கிறார். என்ன அறிந்து கொள்வதுதான் வேதத்தின் நோக்கம், வேதத்தை எழுதினவன் நான் தான் அப்படிங்கிறார். அது குந்தி மகாராணிக்கு நல்லா தெரியும். குந்தி மகாராணிக்கு கிருஷ்ணர் பரமபுருஷ பகவான் அப்படிங்கிறது நல்லா தெரியுது. வேதங்களை இயற்றினவரும் அவர் தான் அப்படிங்கிறது தெரியுது. பரமஹம்சர்கள் சுவைக்கக்கூடிய அந்த கிருஷ்ண பக்திய அவங்களும் சுவைச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப நல்லா தெரியுது. கிருஷ்ணரே சார்ந்து இருக்காங்க. கிருஷ்ணர் கீதையில சர்வதன்மான் பரித்யஜ மாம் ஏகம் சரணம் பிரஜ அகம் துவாம் சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாசுஜக அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எல்லா விதமான தர்மத்தை விட்டுட்டு என்கிட்ட மட்டும் சரணாகதி அட அப்படின்னு சொல்லி சொல்றார். அதை ஏற்கனவே செஞ்சவங்க தான் குந்தி மகாராணி. எல்லா துக்க காலத்திலையும் கிருஷ்ணரையே சார்ந்து இருந்தாங்க.
கிருஷ்ணரையே நம்பி இருந்தாங்க. கிருஷ்ணர் காப்பாற்றுவார் அப்படிங்கிற முழு நம்பிக்கையில இருந்தாங்க. கிருஷ்ணரோட சிந்தனை எனக்கு இருக்கணுங்கிறதுக்காக எனக்கு துன்பங்கள் வந்தா கூட பரவாயில்ல, எனக்கு துன்பங்களே கொடுன்னு சொல்லி உயர்ந்த பிரார்த்தனைகள்லாம் குந்தி மகாராணி செய்யறாங்க. அதனால எந்த சந்தேகமும் கிடையாது. குந்தி மகாராணிக்கு வேதத்தின் உயர்ந்த விஷயங்கள் தான் நல்லா தெரியுது அப்படின்னு. இப்ப குந்தி மகாராணி அவங்க கிருஷ்ணர் எப்படி காலமாய் இருக்கிறார் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. மன்யேத்வாம் காலமீஷானம் அனாதி நிதனம் விபும். பகவான் தான் காலமாவும் இருக்காராம். இதுவும் ஒரு உயர்ந்த தத்துவம். குந்தி மகாராணி ஒரு பெண்ணா இருக்காங்க. பொதுவா பெண்களுக்கு சாஸ்திரம் புரியுறது கஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தா கூட கிருஷ்ணரை ஒருத்தவங்க புரிந்து கொண்டாங்க அப்படின்னா அப்போ அவங்க அதற்கு மேல புரிந்து கொள்றதுக்கு எதுவுமே இல்லை. சாஸ்திரத்துல ஒரு கோட்பாடு உண்டு. யஸ்மின் துவம் விஞ்ஞானம் பவதி சர்வமேவம் விஞ்ஞானம். யார் ஒருவருக்கு கிருஷ்ணரை தெரியுமோ அவங்களுக்கு எல்லாமே தெரியுமா. இப்ப குந்தி மகாராணிக்கு கிருஷ்ணரை தெரிந்தனால அவங்களுக்கு எல்லா வேதமும் அவங்களுக்கு தெரியும். அத்துப்படி ஆகி போச்சு. அவங்க பணிவின் காரணமா பேசுறாங்க. ஒரு வகையில ஒரு ஒரு பெண்ணா இருந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு இந்த விஷயங்கள் புரியறது கஷ்டமா இருக்குன்னு வேதங்கள் சொன்னா கூட, ஆனா நீங்க கிருஷ்ணரை தெரிந்து கொண்டீங்க அப்படின்னா நீங்க ஆண் பெண் அப்படிங்கிற அந்த தளத்துல இருந்து வெளியில வந்துட்டீங்கன்னு அர்த்தம். நம்ம ஒரு ஆண் பெண் அப்படிங்கிற ஒரு தளத்துல இருக்கக்கூடாது. நான் ஒரு ஆண், நான் ஒரு பெண், நான் இந்த உடல் அப்படிங்கிற அந்த உடல் தளத்துல இருக்கக்கூடாது. அந்த உடல் தளத்தை தாண்டி போகணும். கிருஷ்ணர் கீதையிலையும் சொல்றாரு, நம்ம வந்து ட்ரைகுண்ய விஷயாவேதா நிஷ்ட்ரை குண்யோ பவார்ஜுனோ நிர்த்வந்தோ நிர்யோக சேம ஆத்மவான். நம்ம முக்குணங்களை தாண்டி போகணும். வேதங்கள்லயே நிறைய முக்குணங்கள் இருக்கு. இந்த முக்குணங்கள்லாம் தாண்டி நம்ம போகணும். முக்குணங்களுக்கான காரியங்கள்லாம் தாண்டி நம்ம போகணும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்றார். அப்போ நம்ம கிருஷ்ணருக்கு பக்தி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம உடல் அடையாளத்தை கைவிட்டுரும். இது ஒரு அற்புதமான ஒரு ஸ்லோகம் உண்டு. ஸ்ரீல பிரபுபாதர் இது ஹரிபக்தி விலாஸ் வந்து மேற்கோள் காட்டுவார். நமக்குள்ள நிறைய ஒரு உபாதிகள் உண்டு. உபாதி அப்படின்னா நான் இன்னாரு, நான் ஒரு ஹிந்து, நான் ஒரு கிறிஸ்துவன், நான் ஒரு இந்தியன், நான் ஒரு ஆண் அப்படின்னு சொல்லி நிறைய இந்த பௌதிக அடையாளங்கள் கொண்டதுக்கு உபாதின்னு பேரு. சாஸ்திரம் சொல்லுது சர்வோபாதி வினிர்முக்தம் தத்பரத்வேன நிர்மலம் ரிஷிக்கேன ரிஷிகேஷ சேவனம் பக்தி ருச்சதே. நம்மளோட உபாதிகள் எல்லாம் நம்ம கைவிடணுமா. நம்ம இந்தியான்னு நினைச்சிட்டு இருக்க கூடாது. நம்ம வந்து ஒரு ஹிந்து அப்படின்னு நினைக்க கூடாது. நான் வந்து ஒரு ஒரு ஆண், நான் ஒரு பெண் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த அடையாளத்துல இருக்கக்கூடாது. நம்ம வந்து இந்த அடையாளத்தெல்லாம் கைவிட்டுட்டு ஜீவேர ஸ்வரூபஹோய் கிருஷ்ணேர நித்யதாஸ், கிருஷ்ணருடைய தாசன் அப்படிங்கிற உண்மையான அடையாளத்துக்கு வரணும். அதுதான் பக்தி. கிருஷ்ணர் எல்லா விதமான புலன்களுக்கும் எஜமானர். அப்படிப்பட்ட புலன்களுக்கெல்லாம் எஜமானரான ரிஷிகேஷருக்கு நமது புலன்கள் மூலமா தொண்டு செஞ்சோம் அப்படின்னா இந்த உபாதிகள்லாம் போயிடும்னு சொல்லி இருக்கு. இப்ப குந்தி மகாராணிக்கு அந்த நிலையில தான் இருக்காங்க. அவங்களுடைய புலன்களால கிருஷ்ணரை நல்லா ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்காங்க. கிருஷ்ணருக்கு நல்ல பக்தி பண்ணிட்டு இருக்காங்க. கிருஷ்ணரை பத்தி நல்லா கேட்கிறாங்க. கிருஷ்ணரை பத்தி பாடுறாங்க. கிருஷ்ணரோட ஸ்மரணத்திலேயே இருக்காங்க. அவங்களுடைய குடும்பத்துல உள்ள எல்லாருமே கிருஷ்ணருக்கு பக்தி பண்றாங்க. முழு குடும்பமும் கிருஷ்ணருக்கு பக்தி பண்ணுது. அதனால பூர்ணமான ஒரு உயர்ந்த நிலையில குந்தி மகாராணி இருக்காங்க. அவங்க பணிவின் காரணமா நான் இன்னார் பெண் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கலாமே தவிர எல்லா வகையான ஒரு தகுதியும் கொண்டவர்கள் அப்படிங்கிறது நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். நம்ம போன வகுப்புலயே பார்த்தோம். குந்தி மகாராணி எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவங்கன்னா மிகப்பெரிய ராஜாக்கள் கூட குந்தி மகாராணி கிட்ட போர்ல தோத்துட்டு போயிட்டாங்க. போர்னு கிடையாது. கிருஷ்ணர் குந்தி மகாராணியோட சுயம்பரத்துல குந்தி மகாராணியோட போட்டி புரிந்து போர் வித்தையில ஜெயித்தா மட்டும்தான் கல்யாணம் செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பு. ஆனா எல்லா ராஜாக்களும் தோத்து போனாங்க. பாண்டு மட்டும்தான் வெற்றி பெற்றார் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். இப்போ குந்தி மகாராணி மிகப்பெரிய ஒரு
ஒரு தகுதி வாய்ந்த ஒரு பெண் தான். ஆனாலுமே அவங்க பெண்ணோட உடல்ல இருக்கிறனால அவங்க அந்த ஒரு அஹ், பணிவின் காரணமா அந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் விடுறாங்க. அதனால குந்தி மகாராணி அப்படி நினைச்சிடக்கூடாது. நம்மளை பத்தி பேசுறாங்கன்னு நினைச்சுக்கணும். சோ நான் ஒரு பெண்ணா இருக்கேன் அப்படின்னா, ஐயோ எனக்கு என்ன ஒரு தகுதி இருக்கு, நம்ம பணிவா இருந்துக்கணுமே தவிர நம்ம குந்தி மகாராணிய குறைச்சு பேசிடக்கூடாது. கிருஷ்ணர் கீதையில யாருனாலும் எனக்கு பக்தி பண்ணலாம்னு சொல்லியிருக்காரு இல்லையா? அதனால பக்திக்கு எதுவுமே தடை இல்லை அப்படின்னு சொல்லி எந்த விதமான ஒரு கவலையும் சந்தேகமும் இல்லாம யாரா இருந்தாலுமே சரி கிருஷ்ணர் அடையலாம்னா அப்ப நானும் கிருஷ்ணருக்கு பக்தி பண்றேன் அப்படின்னு சொல்லி உற்சாகமா கிருஷ்ணருக்கு பக்தி பண்ணோம். இப்போ இந்த வகுப்புல கண்டிப்பா அட்டன் பண்ணக்கூடிய எல்லா பக்தர்களும் ஒரு உயர்ந்த நிலையில தான் இருக்காங்க. இப்ப இங்க நிறைய கணவர்கள் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு உயர்ந்த நிலையில தான் இருக்கீங்க. ஒரு பௌதிகமான ஒரு நிலையில இல்ல. நிறைய மாதாஜிஸ் இருக்கீங்கன்னா உங்க கணவர்களை விட நீங்க உயர்ந்த ஸ்தானத்துல தான் இருக்கீங்க. ஆண் பெண் அப்படிங்கிறது நம்ம ஆன்மீக வாழ்க்கையில பார்க்க வேண்டியது இல்ல. ஆனா பௌதிக வாழ்க்கையில இருக்கும்போது இந்த ஆண் பெண் அடையாளங்களை பார்க்கும். இப்போ குந்தி மகாராணி எந்த அளவுக்கு உயர்ந்த ஒரு பிரார்த்தனை வைக்கிறாங்க அப்படின்னா நமக்கெல்லாம் அடிக்கடி ஒரு கேள்வி வரும். ஐயோ எனக்கு ஏன் இந்த கஷ்டம் வருது, நான் என்ன தப்பு பண்ணேன், ஆஹ் கடவுளுக்கு என்ன கண்ணு கிடையாதா, அவர் ஒரு குருடரா, ஆஹ் எதுக்கு எனக்கு இப்படி துக்கம் கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேள்வி கேட்போமே. அதற்கு பதிலா இங்க குந்தி மகாராணியே கொடுக்குறாங்க. மன்னியத்வாம் காலமீசானம். பகவான் காலமா இருக்கார், காலமா இருக்கிறார். அதனால அவருக்கு எல்லாமே தெரியுது. முன்ன நடந்தது அவருக்கு தெரியுது, இப்ப என்ன நடந்துட்டு இருக்குங்கிறதும் அவருக்கு தெரியுது, இனிமேல் என்ன நடக்கும் அப்படிங்கிறதும் அவருக்கு தெரியுது. அவர் அனாதி நிதனம். அனாதி அப்படின்னா ஆரம்பத்துக்கும் முன்னாடி, அனாதி நிதனமா இருக்காராம். ஆரம்பத்துக்கு முன்னாடி முடிவுக்கு அப்புறமும் எப்பவுமே பகவான் இருக்கார். அதனால அவருக்கு அனாதி நிதனம். விபு அப்படின்னா எல்லா இடத்துலயும் பரவி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய உயர்ந்த நபர். அனாதி நிதனம் விபு. இப்போ பகவான் காலமா இருக்கிறனால நம்ம என்ன செயல்கள்லாம் செஞ்சோம்னு அவருக்கு தெரியும். இப்போ நம்ம எல்லாம் துக்கப்படுறோமே, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா பூதானாம் என்வித கலிகி. நம்ம செய்யக்கூடிய செயல்கள்னால பகவான் எந்த ஒரு காரியத்தை எந்த நேரத்துல செஞ்சோமோ அதற்கான தகுந்த விளைவை நமக்கு தகுந்த காலத்துல கொடுக்குறாராம். இப்ப நம்ம இந்த நேரத்துல கஷ்டப்படுறோம் அப்படின்னா அதற்கு எதற்காக கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா பகவானுக்கு தெரியும். நம்ம நினைக்கலாம், எனக்கு தெரிந்த வரைக்கும் நான் இந்த பிறவில எந்த தப்புமே பண்ணவே இல்லையே, எனக்கு என்ன கஷ்டம் கொடுக்குறாரு. நமக்கு தெரிந்த வரைக்கும்னு சொன்னா கூட அது இந்த ஒரு பிறவில நமக்கு தெரிய வரலாம். இல்ல நான் சில விஷயங்களை மறந்திருந்தேன்னா கூட இந்த பிறவில அதை பார்த்த ஞாபகத்துல வச்சிருக்கவங்க கூட நமக்கு ஞாபகப்படுத்தலாம். நீ என்ன தப்பு பண்ணன்னு உனக்கு தெரியல, ஆனா நீ என்னென்னலாம் தப்பு பண்ண அப்படிங்கிறது எனக்கு தெரியும்னு சொல்லி மத்தவங்க தெரிஞ்சிருந்தா கூட அதெல்லாம் இந்த ஒரு பிறப்போட முடிஞ்சிடும். ஆனா பகவான் இந்த ஒரு பிறப்பு உன்னை பார்த்தவங்க உங்ககிட்ட சொல்லலாம், இல்ல உனக்கே தெரியலாம். ஆனா அதற்கு முன் பிறப்புல என்னெல்லாம் செஞ்சோம் அப்படிங்கிறது பகவானுக்கு தெரியும். அதனால அவர் காலமா இருக்கார், எல்லாத்தையுமே கண்காணிக்கிறார். அவருடைய பார்வையில இருந்து யாரும் தப்ப முடியாது. இப்ப பிரபுபாதர் இங்க சொல்றாரு, பகவானுடைய ஒரு அனுகிரகம் இல்லாம ஒரு புல் கூட அசையாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதுதான் பகவான். பகவான் ரொம்ப சாதம் நினைச்சிடக்கூடாது. கிருஷ்ணா அப்படின்னா நம்ம ரொம்ப சாதம் நினைச்சிடக்கூடாது. கிருஷ்ணா பரமாத்மாவா எல்லா ஜீவராசிகளுடைய ஹிருதயத்திலும் இருக்கார். நம்ம என்னென்னலாம் சிந்திக்கிறோமோ அதெல்லாம் அவருக்கு தெரியும். நம்ம சிந்திக்கிறதே அவருக்கு தெரியும் அப்படின்னா நம்ம என்ன செயல் செஞ்சோங்கிறது அவருக்கு தெரியாதா? நம்ம சிந்திக்கிறதையும் மறந்துருப்போம், இல்ல என்ன செயல் செஞ்சோங்கிறதையும் மறந்துருப்போம். ஆனா கிருஷ்ணர் நம்ம என்ன சிந்திச்சோங்கிறதையும் ஞாபகம் வச்சிருப்பார், நம்ம என்ன செயல் செஞ்சோங்கிறதையும் ஞாபகத்துக்கு வச்சிருப்பார். நம்ம செஞ்ச செயலுக்கு தகுந்த ஒரு சன்மானம், அது ஒண்ணு துக்கமா இருக்கலாம், இல்ல இன்பமா இருக்கலாம், அதெல்லாம் கொடுத்துருவார். நீங்க நல்லது செஞ்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேண்டிய ஒரு புண்ணியத்தை கொடுத்து ஒரு நல்ல ஒரு நிலையை கொடுப்பார். இல்ல தப்பு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நமக்கு தண்டனை கொடுக்கத்தான் செய்வார். இப்ப இந்த ஸ்லோகத்துல பிரபுபாதர் இன்னும் ஒரு அற்புதமான ஒரு வாக்கியத்தை சொல்றார்.
பகவானுடைய பக்தர்கள் அவங்களுடைய சுதந்திரத்தை துஷ்பிரயோஜனம் செய்யறது கிடையாது அப்படின்னு. அப்ப நம்ம துக்கப்படுறோம் அப்படின்னா அதுக்கு காரணம் நம்ம செஞ்ச செயல்கள் தான். அப்ப நம்ம செஞ்ச செயல்கள் காரணமா துக்கப்படுறோம் அப்படின்னா இப்ப ஏதோ தப்பு செஞ்சிருக்கோம் அதனால துக்கப்படுறோம். அந்த தப்பை எதற்காக செஞ்சிருக்கோம் அப்படின்னா நமக்கு கொடுத்த சுதந்திரத்தை துஷ்பிரயோஜனம் செஞ்சனால அப்படிங்கறது சொல்றாரு. இதெல்லாம் ரொம்ப கவனமா கண்காணிக்கணும். இது நல்ல கவனத்துல வச்சுக்கோங்க. நம்ம எல்லாருக்கும் ஒரு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம எல்லாம் ஒரு ஜட பொருட்கள் கிடையாது. நம்ம எப்பவுமே பகவான் ஒரு கை காட்டிடக்கூடாது. அவருக்கு தானே அவருக்கு எல்லாமே தெரியும். அவர் என்ன தடுத்திருக்கலாம், அவர் என்ன செய்யாம வச்சிருக்கலாம். சரி நான் தான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், பகவான் தான் அதை பார்த்துட்டு இருந்தாருல, அவர் என்ன நிப்பாட்டி இருக்கலாம்ல, அவர் ஏன் நிப்பாட்ட மாட்டேங்கிறாரு, அப்ப அவருடைய அனுமதியோட தானே நான் இதை செஞ்சேன் அப்படின்னு நம்ம நிறைய பகவான் குறை சொல்லிட்டே போவோம். ஆனா ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும், பகவான் நமக்கு சுதந்திரம் கொடுத்திருக்கார். அந்த சுதந்திரத்தை பயன்படுத்துறது நம்ம கையில இருக்கு. அந்த சுதந்திரத்தை நமக்கு கொடுக்கலங்கிற பட்சத்துல அப்ப நம்ம ஒரு ஜடப்பொருளா ஆயிடுவோம். நமக்கு சுதந்திரம் கொடுத்தனாலதான் நமக்கு உயிருள்ள ஒரு வஸ்து. இப்ப ஜீவராசினாலே அதுக்கு ஒரு சுதந்திரம்னு ஒண்ணு இருக்குன்னு அர்த்தம். சுதந்திரம் அப்படின்னா அதுக்காக முழு சுதந்திரம்னு சொல்ல முடியாது. இப்ப குழந்தைக்கு நீங்க சுதந்திரம் கொடுப்பீங்க, ஆனா வீட்டுக்குள்ளேயே தானே சுதந்திரத்தை கொடுப்பீங்க. என்னன்னாலும் சரி சுதந்திரம் கொடுக்க மாட்டீங்க. அதே போல பகவான் நமக்கு சுதந்திரம் கொடுக்கிறார், ஆனா அதுக்கு ஒரு லிமிடேஷன்ஸ் உண்டு. அந்த லிமிடேஷன்ஸ்குள்ள ஏதாவது தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு நமக்கு தண்டனை உண்டு. ஆனா கொடுத்த சுதந்திரத்தை சரியா பயன்படுத்தணும்னா அதுக்கு பகவான்கிட்ட நமக்கு புகழாரமும் இருக்கு, நல்ல விஷயமும் நடக்கும். இப்போ நம்ம எல்லாருக்கும் சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு. எந்தெந்த ஜீவாத்மாக்கள்லாம் சுதந்திரத்தை துஷ்பிரயோஜனம் பண்ணாங்களோ அவங்க எல்லாரையும் பகவான் பிடிச்சி இந்த மாயாங்கிற உலகத்துல போட்டு நமக்கு வேண்டிய தண்டனைய கொடுக்கிறார். கிருஷ்ண புலிய போக வஞ்சத்தரே மாயா தாரே சப்பட்டிய தரே. நம்ம சுதந்திரத்தை பயன்படுத்தி கொண்டு கிருஷ்ணருக்கு தொண்டு செய்யறதை விட்டுட்டு நமக்கு நம்மளே இன்பத்தை தேடி நம்மளே நம்மளுடைய இன்பத்துக்கு எல்லா செயலையும் செய்வோம்னு நம்ம முயற்சிக்கும் போது அந்த சிந்தனை வரும்போதே கிருஷ்ணர் அந்த உலகத்துல இருந்து நம்ம எடுத்து இந்த பௌதிக உலகத்துக்கு போட்டுடுறார். இங்க மேலும் மேலும் நமக்கு கொடுத்த சுதந்திரத்தை நம்ம மறுபடியும் நம்மள திருத்தி அவரை அடையணுங்கிற செயல் அதற்கான முயற்சியில ஈடுபடாம மேலும் மேலும் நம்மளுடைய சுதந்திரத்தை துஷ்பிரயோஜனம் பண்ண 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 நம்ம இன்னும் கீழே விழுந்து 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 துக்கமான ஒரு நிலைக்கு போயிடுறோம். ஆனா இதற்கு எதிர் செயலை செய்யக்கூடிய பாகவதர்கள் பக்தர்கள் பகவான் கொடுத்த அந்த சுதந்திரத்தை துஷ்பிரயோஜனம் பண்ணது கிடையாது. அதனாலதான் பிரபுபாதர் இந்த ஸ்லோகத்துல சொல்றார், பகவானுடைய பக்தர்கள்லாம் தே ஆர் தி குட் சன்ஸ் ஆஃப் தி லார்ட். அல்லாது நல்ல பசங்களாம். நல்ல பசங்க எல்லாம் பகவானுக்கு அங்க தொண்டு செஞ்சிட்டு இருக்காங்க. கெட்ட பசங்க எல்லாம் கிருஷ்ணரை விட்டுட்டு இந்த பௌதிக உலகத்துக்கு வந்துடுறாங்க. பிரபுபாதர் அவரோட ஒரு உபன்யாசத்தை சொல்றாரு, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே கிரிமினல்ஸ் அப்படிங்கிறார். கிரிமினல் அப்படின்னா அயோக்கியன்னு அர்த்தம். இந்த உலகத்துல பிரம்மா முதற்கொண்டு எல்லாருமே அயோகனா இருக்காங்க அப்படின்னு பிரபுபாதர் சொல்றாரு. ஏன் அப்படின்னா இங்க இருக்கிற எல்லாருமே ஒரு பௌதிக ஆசையின் காரணமா தான் இங்க வந்திருக்காங்க. அப்போ கிருஷ்ணரை வேண்டான்னு சொல்லிட்டு நம்ம இன்பத்துக்காக வந்திருக்கோமே அவங்க எல்லாருமே அயோக்கியர்கள் அப்படின்னு சொல்லி பிரபுபாதர் சொல்றாரு. அப்ப நம்ம எல்லாம் நல்ல குழந்தைங்களா இருக்கும், நல்ல பசங்களா இருக்கணும். நம்ம நல்ல குழந்தைங்களா கிருஷ்ணருக்கு இருக்கணும் அப்படின்னா நம்ம சுதந்திரத்தை துஷ்பிரயோஜனம் பண்ணக்கூடாது. இப்போ இங்க இருக்கிற நிறைய பேர் கிரகஸ்தர்கள்லாம், அது எஸ்பெஷலி நிறைய பெண்கள்லாம் இருக்கீங்க. நமக்கெல்லாம் குழந்தைங்க இருக்கும். நமக்கெல்லாம் என்ன நினைப்போம், நம்மளோட குழந்தைங்க எல்லாம் நல்ல குழந்தைங்களா இருக்கணும்னு ஆசைப்படுவோமா இல்லையா? நல்ல குழந்தைங்களா இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறது ஒரு இயற்கை தானே ஒரு பெற்றோர்களுக்கு. அதே போல பகவானுக்கு அவரோட குழந்தைங்க நல்ல குழந்தைங்களா இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாரு. நல்ல குழந்தைங்கன்னா என்ன? நம்மளை பொறுத்த வரைக்கும் நல்ல குழந்தைங்கன்னா சமத்தான குழந்தைங்கன்னா அம்மா அப்பா பேச்ச கேட்கக்கூடிய குழந்தைங்கள நல்ல குழந்தைங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? அப்படி இருக்கிறப்போ பகவான் அவருடைய பேச்ச கேட்கக்கூடிய குழந்தைங்களை தானே நல்ல குழந்தைங்கன்னு அவர் சொல்லுவாரு. பிதாமகஸ்து ஜெகதோ மாதா தாதா பிதாமகா பிரபிதாமகா. கிருஷ்ணர் சொல்றார், அகம்பீஜ பிரதாக பிதா. எல்லாருக்கும் நான் தான் தந்தை அப்படிங்கிறார். இந்த விதையை கொடுக்கக்கூடிய அந்த தந்தையாக
எல்லா ஜீவராசிகளுக்கும் நான் தான் தந்தையா இருக்கிறேன்னு சொல்லி சொல்றார். அப்போ கிருஷ்ணர் சொல்றார் நான் தான் தந்தை அப்படின்னு. அப்போ தந்தையா இருக்கும்போது, ஒரு பெற்றோரா இருக்கும்போது பெற்றோர்கள் பேச்ச கேட்கறது தானே நல்ல பசங்களுக்கு அறிகுறி. நல்ல பசங்கன்னா பெற்றோர்கள் சொன்னா கேட்கணும். சோ இங்க இருந்து கிருஷ்ணர் சொல்றார், வேதங்கள் எல்லாம் கிருஷ்ணர் கொடுத்திருக்கார். பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்றார், தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணந்தே காரியா காரிய விவஸ்திதோ. எது சரி இல்ல எது செய்யலாம் எது செய்யக்கூடாது அப்படிங்கிறது வேதத்தை அடிப்படை வைத்து இருக்கணுமா. தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம். இது பகவத்கீதையில 16வது அத்தியாயம் 24வது ஸ்லோகம். தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம் தேன். அதற்கு முன்னாடி ஒரு ஸ்லோகம் உண்டு. எஸ் சாஸ்திர வித்தி உத்ஸிச்ய வர்த்ததே காமகார்த்தா நசித்திம் நவாப்னோதி ந சுகம் ந பராங்கதின். அதாவது யார் ஒருவர் சாஸ்திரத்துடைய விதியை கடைபிடிக்கிறார்களோ அவர்கள் உயர்ந்த சுகத்தையும் பரங்கதியும் அடைகிறாங்க. சாஸ்திர விதியை கடைபிடிக்காதவர்கள் என்ன பக்குவத்தை அடைய முடியும், என்ன சுகத்தை அடைய முடியும், அப்புறம் பரங்கதியை பத்தி என்ன பேசுறது அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்றாரு. அப்போ நல்ல பசங்க அப்படின்னா சாஸ்திரத்தை கடைபிடிக்கிறவங்க தான் நல்ல பசங்க. கிருஷ்ணருடைய பார்வையை பொறுத்த வரைக்கும் யார் ஒருத்தவங்க அவர் கொடுத்த கட்டளைகளை கடைபிடிக்கிறார்களோ, தர்மம் தூ சாக்ஷாத் பகவத் பிரணீதம். பகவான் தான் நமக்கு தர்மத்தை கொடுக்கிறார். இப்போ கிருஷ்ணர் நமக்கு தந்தையா இருக்காரு அப்படின்னா அப்போ அவரோட கட்டளைகள் என்னங்கிறது தான் வேதமே. வேதங்கள் முழுக்க கிருஷ்ணனுடைய கட்டளை தான். அப்போ அந்த வேதத்தை யாரு கடைபிடிக்கிறாங்களோ அவங்க தர்மத்தை கடைபிடிக்கிறாங்க. அவங்க எல்லாருமே பகவானுடைய நல்ல பசங்க. பிரபுபாதர் நீங்க சொல்றது போல நல்ல பசங்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு. நமக்கு கொடுத்த சுதந்திரத்தை சரியான முறையில் பயன்படுத்தி துஷ்பிரயோஜனம் செய்யாதவர்கள் எல்லாருமே பகவானுடைய நல்ல பசங்க. இப்ப நம்ம பகவானுடைய நல்ல குழந்தைகளா இருக்கணும் அப்படின்னா என்ன கிருஷ்ணர் நமக்கு வேதத்துல கொடுத்திருக்காரோ அதை நம்ம கடைபிடிக்கணும். வேதத்துல கிருஷ்ணருக்கு பக்தி பண்றதுதான் சொல்லப்பட்டிருக்கு. வேதேச்ச ராமாயணேச்ச பாரதேச்ச ந ததா ஆதி அந்தவந்த மத்தியேச்ச ஹரி சர்வத்திர கீயதே. இது மத்வாச்சாரியர் அவருடைய வாக்கியத்துல சொல்றார். வேதங்கள்லாம் 4 இருக்கு, ராமாயணம் இருக்கு, பாரதம் இருக்கு, அது போக உபநிஷதங்கள், வேதாந்த சூத்திரங்கள் சொல்லி நிறைய இருக்கு. இந்த எல்லா வேதத்திலையுமே ஆதியும் அந்தமும் மத்தியமும், கடைசி எடுத்துக்கிட்டாலும் சரி, ஆரம்பம் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்ல மத்தியம் நடுவுல நீங்க எடுத்துக்கிட்டாலுமே சரி, ஹரி சர்வத்திர கீயத்தை, ஹரியோட புகழ் தான் பாடப்பட்டிருக்கு. அப்போ ஹரி 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 ஹரி, வேதங்கள் முழுக்க ஹரி ஹரின்னு தான் சொல்லுது. அந்த ஹரிக்கு பக்தி பண்ணக்கூடிய செயல்களை யாரு செய்யறாங்களோ அவங்க அவங்களுக்கு கொடுத்த சுதந்திரத்தை துஷ்பிரயோஜனம் செய்யவில்லை. அவங்க எல்லாமே நல்ல குழந்தைகள் பகவானுக்கு என்று அழைக்கப்படுகிறார்கள். இப்போ நம்ம பகவான் என்ன நமக்கு கட்டளை கொடுத்திருக்காரோ அந்த பக்தியை நம்ம செய்யறோம் அப்படின்னா அதுதான் பகவானோட நல்ல குழந்தைகள் அர்த்தம். இப்ப பிரபுபாதர் சொல்லும் போது பகவானின் பக்தர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ பக்தர்கள் பகவானோட நல்ல குழந்தைங்க. நம்ம நல்ல குழந்தைகளா இருக்கணும் பகவானுக்கு அப்படின்னா கிருஷ்ணருக்கு பக்தி பண்ணணும். பக்தி பண்றது மூலமா நம்ம நல்ல குழந்தைகளா இருக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதுதான் இந்த ஸ்லோகத்தை நம்ம தெரிந்து கொள்றது. ஒண்ணு நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்மளுடைய துன்பத்துக்கு காரணம் நம்மளே தான், வேற யாருமே கிடையாது. நம்மளுடைய துன்பத்துக்கு ஒரே காரணம் நம்ம மட்டும்தான். நம்ம ஏன் துன்பப்படுறோம் அப்படின்னா பகவான் நமக்கு கொடுத்த சுதந்திரத்தை துஷ்பிரயோஜனம் செஞ்சிட்டோம். அவர் நமக்கு சுதந்திரம் கொடுத்திருக்கார். அதுல எப்படி நம்ம சுதந்திரத்தை பயன்படுத்தணும் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்கார். ஆனா அதெல்லாம் கேட்காம
எதிர்மாறான செயல்கள்லாம் நம்ம செய்யறோம். நம்ம சமுதாயத்துல கூடி சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த முக்குணங்களோட தொடர்புல இருக்கோம். இந்த தொடர்பின் காரணமா நமக்கு இந்த இந்த உறவின் காரணமா நமக்கு அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு ஆசை அது அதிகரிச்சுட்டே இருக்கு. இதன் காரணமா நம்ம சில செயல்கள் செய்யறோம். அது வேதத்துக்கு முரண்பாடான செயல்களா இருக்கிறனால அதற்கான ஒரு தண்டனைய நம்ம ஏற்படுத்திக் கொள்கிறோம். பகவான் இதற்கு காரணம் கிடையாது. நம்மளுடைய துக்கத்துக்கு காரணம் நம்மளுடைய செயல்களானே தவிர பகவான் கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த குந்தி மகாராணி இங்க சொல்றாங்க. இப்ப அடுத்த ஸ்லோகம். ந வேத கஷ்டித் பகவான் சிகிர்ஷிதாம் கவேகமானஸ்ய நிருணாம் விடம்பனம் ந யஸ்ய கஷ்டித் ஹயிதோஸ்தி கர்ஹிசித் द्वेष्यश्च यस्मिन् विषमामतिर्नृणाम् न वेद कश्चित् भगवांश्चिकीर्षिताम् तवेहमानस्य नृणां विडम्बनम् न यस्य कश्चित् दयितोऽस्ति कर्हिचित् द्वेष्यश्च यस्मिन् विषमामतिर्नृणाम्. எஸ் வாசிக்கலாம். ஹரே கிருஷ்ணா பிரபு. தண்டத் பிரபு. நான் இல்லை வேத அறிய கஷ்டித் ஒருவரும் பகவன் பகவானே சிகீர்ஷிதம் லீலைகள் தவ உங்களுடைய ஈகமானசிய பௌதீகவாதிகளைப் போல் நிருணாம் பொதுமக்களின் விடம்பனம் தவறான வழியில் திருப்புகின்ற ந ஒருபோதும் இல்லை. யஸ்ய அவரது கஷ்டித் ஒருவரும் தைத்த பிரத்யேக அன்பிற்குரிய பொருள் அஸ்தி உள்ளது கர்ஹிச்சித் எங்காவது வேஷ்ய பொறாமைக்குரிய பொருள் ச மேலும் யஸ்மின் அவருக்கு விஷமா பாரபட்சம் மதி எண்ணம் நிருணாம் மக்களின். மொழிபெயர்ப்பு. பகவானே, மனித செயலை போல் காணப்படும் உங்களுடைய திவ்யமான லீலைகளை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. எனவே அவை வழித்தவறிச் செய்கின்றன. உங்களால் ஆதரிக்கப்படும் பொருளோ அல்லது வெறுக்கப்படும் பொருளோ எதுவும் இல்லை என்றாலும் வெறும் கற்பனையால் நீங்கள் பாரபட்சம் கொண்டவரென மக்கள் நினைக்கின்றனர். பொருளுரை. வீழ்ந்த ஆத்மாக்களின் மீதுள்ள பகவானின் கருணை சமமாக பகிர்ந்தளிக்கப்படுகிறது. அவர் பகைமை பாராட்டக்கூடிய குறிப்பிட்ட நபர் ஒருவரும் இல்லை. பரமபுருஷ பகவானை ஒரு மனிதராக கருதும் அந்த எண்ணமும் கூட தப்பானதாகும். அவரது திருவிளையாடல்கள் ஒரு மனிதனுடையதைப் போலவே காணப்படுகின்றன. ஆனால் உண்மையில் அவை தெய்வீகமானவையும் பௌதீக களங்கம் இல்லாதவையும் ஆகும். அவரது தூய பக்தர்களிடம் அவர் பாரபட்சம் உள்ளவர் என்று அறியப்படுகிறார். ஆனால் உண்மையில் சூரியன் எப்படி யாரிடமும் பாரபட்சம் கொள்வதில்லையோ அப்படியே பகவானும் ஒருபோதும் பாரபட்சம் உள்ளவர் அல்ல. சூரிய கதிர்களை பயன்படுத்துவதால் சில சமயங்களில் கற்களும் மதிப்புடையவை ஆகின்றன. ஆனால் ஒரு குருடன் முன் போதிய அளவு சூரிய கதிர்கள் இருந்தாலும் அவனால் அவற்றை பார்க்க முடியாது. இருளும் ஒளியும் இருவேறு கருத்துக்களாகும். ஆனால் சூரியன் அதன் கதிர்களை பரப்புவதில் பாரபட்சம் கொண்டுள்ளது என்பதை இது குறிக்காது. சூரியனின் கதிர்கள் அனைவருக்கும் பொதுவானவையாகும். ஆனால் அவற்றை கிரகிக்கும் முறையில் அல்லது திறமையில் தான் வேறுபாடு உள்ளது. பக்தி தொண்டானது பகவானின் விசேஷ கருணையை பெறுவதற்காக அவரை பொய்யாக புகழும் ஒரு முறை என்று மூடர்கள் நினைக்கின்றனர். உண்மையில் பகவானின் உன்னத அன்பு தொண்டில் ஈடுபட்டுள்ள தூய பக்தர்கள் வியாபாரிகளை போன்றவர்கள் அல்ல. வியாபார நிறுவனம் ஒன்று ஒருவருக்கு ஒரு பொருளை கொடுத்து அதற்கு ஈடான பணத்தை பெற்றுக்கொள்கிறது. இத்தகைய ஒரு பண்டமாற்றுக்காக தூய பக்தர்கள் பகவானுக்கு தொண்டு செய்வதில்லை. இதனால் பகவானின் முழு கருணையையும் பெற அவரால் முடிகிறது. துன்பத்தில் இருப்பவர், பொருள் தேவையாக உள்ளவர், கேள்வியுடையவர் அல்லது தத்துவவாதிகள் ஆகியோர் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக தற்காலிகமாக பகவானுடன் தொடர்பு கொள்கின்றனர். நோக்கம் நிறைவேறியதும் தொடர்பு முறிந்து விடுகிறது. துன்பத்தில் உள்ள ஒருவன் சிறிதேனும் சமயப்பற்று உள்ளவனாக இருந்தால் துன்பத்திலிருந்து மீள்வதற்காக பகவானிடம் வேண்டுகிறான். ஆனால் துன்பத்திலிருந்து மீண்டதும் பகவானுடன் எந்த தொடர்பையும் கொண்டிருக்க யாரும் விரும்புவதில்லை. பகவானுடைய கருணை அவனுக்காக காத்திருக்கிறது. ஆனால் அதை பெற்றுக்கொள்ள அவன் தயங்குகிறான். அதுவே ஒரு தூய பக்தருக்கும் கலப்படமுள்ள பக்தருக்கும் உள்ள வித்தியாசம் ஆகும். பகவானின் தொண்டிற்கு முழு எதிர்ப்பை தெரிவிப்பவர்கள் அடர்ந்த இருளில் இருப்பவர்களாக கருதப்படுகின்றனர். தேவைப்படும் பொழுது மட்டும் உதவியை நாடுபவர்கள் அவரது ஒரு பாதி கருணையை மட்டுமே பெறுபவர்களாக உள்ளனர். மேலும் பகவானின் தொண்டில் முழுமையாக ஈடுபட்டுள்ளவர்கள் அவரது முழு கருணையையும் பெற தகுதியுள்ளவர்கள் ஆவர். பகவானின் கருணையை பெறுவதில் உள்ள இத்தகைய வேறுபாடு அதை பெறுபவரை பொறுத்த விஷயமாகும்.
பரம கருணாமூர்த்தியான பகவானின் பாரபட்சம் இதற்கு காரணமல்ல. பகவான் அவரது பரம கருணை வாய்ந்த சக்தியின் வாயிலாக இந்த ஜட உலகில் அவதரிக்கும் பொழுது அவர் ஒரு மனிதரைப் போல் செயல்படுகிறார். எனவே பகவான் அவரது பக்தர்களிடம் மட்டுமே பாரபட்சம் கொண்டவராக இருப்பது போல் காணப்படுகிறது. ஆனால் அது உண்மை அல்ல. அவ்வாறு அவர் பாரபட்சம் உள்ளவராக காணப்பட்ட போதிலும் அவரது கருணை சமமாகத்தான் விநியோகிக்கப்படுகிறது. குருக்ஷேத்திர போர்க்களத்தில் பகவானின் முன்னிலையில் இறந்தவர்கள் அனைவரும் தேவையான தகுதிகள் இல்லாமலேயே முக்தி அடைந்தனர். ஏனெனில் பகவானின் முன்னிலையில் உடலை விட்டு பிரியும் ஆத்மா எல்லா பாவ விளைவுகளிலிருந்தும் தூய்மை அடைந்து விடுகிறது. எனவே அவ்வாறு இறந்தவன் ஆன்மீக உலகிற்கு ஏற்றம் பெறுகிறான். எப்படியாவது ஒருவன் தன்னை சூரிய ஒளியில் நிறுத்திக் கொள்வானாயின் அதன் உஷ்ணத்தாலும் ஊதா நிற ஒளிக்கதிர்களினாலும் தேவைப்படும் நன்மைகளை அவன் பெறுவது நிச்சயம். ஆகவே பகவான் ஒருபோதும் பாரபட்சம் உள்ளவர் அல்ல என்பதுதான் முடிவாகும். பொதுமக்கள் அவரை பாரபட்சம் உள்ளவர் என்று நினைப்பது தவறானதாகும். தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. இந்த ஸ்லோகத்துல பகவான் மனிதனாக தோன்றுகிறார். அதனால இது நமக்கு பாக்குறதுக்கு ஒரு குழப்பமா இருக்கு. அவருடைய செயல்கள்லாம் மனிதன் போல இருக்கு. ஆனா அது மனிதனான ஒரு செயல்கள் இல்ல அப்படிங்கறது குந்தி மகாராணி சொல்றாங்க. பகவான் பாரபட்சம் காமிக்கிறது போல தெரியுது. ஏதோ சில பேர் மேல அவர் துவேஷத்தோட இருக்கிறது போல தெரியுது. ஆனா அவர் யாருக்கும் பாரபட்சம் பாக்குறது கிடையாது. யாருக்கும் அவர் துவேஷம் பாக்குறது இல்ல. யாரையும் பார்த்து பகவான் பொறாம கொள்றது கிடையாது. பகவான் யாரையாவது பார்த்து பொறாமப்படணும் அப்படிங்கிறதே அவருக்கு கிடையாது. மக்கள் தான் சிந்திச்சுக்கிறாங்க பகவான் ஏதோ அவரு பாரபட்சம் பார்க்கிறார் அப்படின்னு சொல்லி குந்தி மகாராணி சொல்றாங்க. இதுவும் நம்ம கவனமா பார்க்கணும். ஏன்னா பொதுவா யாராவது நல்லா இருக்காங்க, யாராவது நல்லா இல்ல அப்படின்னா அப்போ பாருங்க பகவான் பாரபட்சம் பாக்குறாரு. அவங்களெல்லாம் நல்லா வச்சுக்கிட்டாரு, என்ன நல்லா வச்சுக்கல. அவரோட லீலைகளையும் பாருங்க. கிருஷ்ணர் பாண்டவர்களுக்கு எல்லா உதவியும் செய்யறாரு. கௌரவர்களை அழிக்கிறதுல அவரு ஆர்வம் காட்டுகிறார். ஏன் பாரபட்சம் பார்க்கிறார்? பாண்டவர்களுக்கு பாரபட்சம் பார்த்தாரா இல்லையா? கௌரவர்கள் மேல துவேஷம் இருந்தனால தானே அவங்கள அழித்துட்டு யுதிஷ்டிர மகாராஜா ஆசனத்துல ஏத்தினார். அப்ப அவர் துவேஷம் பார்த்திருக்காரு. அது எப்படி நம்ம அவர் பாரபட்சம் பார்க்கல அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் கேள்வி கேட்போம். அதனாலதான் குந்தி மகாராணி சொல்றாங்க அப்படி கிடையாது, பகவான் அப்படி பண்றவர் கிடையாது. பகவத்கீதையிலையும் கிருஷ்ணர் சமோகம் சர்வபூதேஷு நமே தேசியோ அஸ்தின பிரியா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏ பஜந்தி தூமாம் பக்தியா மயிதே தேஷு சாப்பியகம். கிருஷ்ணர் சொல்றாரு, நான் யாரையும் துவேஷம் பண்றது கிடையாது. நான் யாரையும் பார்த்து அவன் மேல ஒரு வஞ்சகம் வைத்திருக்கேன், பொறாம குணம் வைத்திருக்கேன்னு எதுவுமே கிடையாது. சமூகம் சர்வபூதேஷு, எல்லா ஜீவராசிகள் அப்படின்னு தான் சொல்றாரு. கிருஷ்ணர் சர்வபூதேஷுன்னு சொல்றாரு. இந்த இடத்துல நான் பக்தர்கள் எல்லாம் நான் சமமா பாக்குறேன்னு சொல்லல. கிருஷ்ணர் சமூகம் சர்வ பக்தேஷுன்னு சொல்லவே இல்லை. பூதேஷுன்னு சொல்லி எல்லா ஜீவராசிகளையும் கொண்டு வர்றாரு. எல்லா ஜீவராசிகள்கிட்டையும் நான் சமமா தான் இருக்கேன். நமே துவேஷியோ ந துவேஷம், எனக்கு துவேஷம்னு யாருக்கிட்டையும் கிடையாது. ந பிரியக, யாரையாவது நான் நேசிக்கிறேன் அப்படின்னு எதுவுமே கிடையாது. இப்போ எப்படி அப்படின்னா ஏ பஜந்தி தூமாம் பக்தியா, பக்தர்கள்லாம் இருக்காங்களே அவங்களுக்கு எல்லாம் நீங்க என்னன்னு நீங்க சொல்றீங்கன்னா அதுக்கு கிருஷ்ணர் சொல்றார், ஏ பஜந்தி தூமாம் பக்தியா மயிதே தேஷு சாப்பியகம். யார் ஒருவங்க எனக்கு பக்தியோட பஜனை பண்றாங்களோ அவங்களுக்கு நான் நண்பனாகவும் அவங்களுக்குள்ளேயும் அவர்களுக்கு நான் நண்பனாகவும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பகவான் எல்லாருக்கும் சமமா இருக்கார், சூரியன் போல. ஆனா அந்த சூரியனை யாரு பயன்படுத்திக்கணுமோ அவங்களுக்கு தான் எல்லா பலனும் கிடைக்குது. இப்ப சூரியன் எல்லாருக்கும் தான் இருக்கு. ஆனா யாரு சூரியன் முன்னாடி நிக்கிறாங்களோ அவங்களுக்கு தானே வெளிச்சம் இருக்கும். இப்போ நான் இந்த வகுப்பு ஒரு அறையில உட்காந்து நான் நடத்திட்டு இருக்கேன். எனக்கு சூரியனோட பலன் கிடைக்கலையே. நான் சூரியனோட பலன் எனக்கு வேணும்னா நான் வெளியே தான் போகணும். இப்ப நான் லைட்டோட வெளிச்சத்துல நான் வகுப்பு நடத்திட்டு இருக்கேன். எனக்கு சூரியனுடைய ஒரு வெப்பம் வேணும், சூரியனோட வெளிச்சம் வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ண முடியும்?
நான் சூரியன் கிட்ட போகணும். இப்போ ஒருத்தர் இருட்டுல இருக்கார். இப்ப எனக்கு இந்த ரூம்ல அறையில ஒரு லைட் இருக்கு, அதனால பிரச்சனை இல்ல. இப்போ எனக்கு இந்த ரூம்ல இந்த அறையில லைட் இல்லைங்கிற பட்சத்துல இது இருட்டான ஒரு அறை. எனக்கு வெளிச்சம் வேகணும் அப்படின்னா அப்ப நான் தானே சூரியன் கிட்ட போகணும். சூரியனை நான் உள்ள வர வச்சேன் அப்படின்னா எனக்கு வெளிச்சம் கிடைச்சிடும். இப்ப சூரியன் நான் ஒரு அறைய சூரிய கதிர்களே உள்ள நுழையாதபடி நான் சாத்திட்டு உள்ள உட்கார்ந்துகிட்டு எனக்கு சூரியன் கருணை காமிக்க மாட்டேங்குது அப்படின்னு நான் எப்படி சொல்ல முடியும்? சூரியனோட கதிர்கள் வேணும் அப்படின்னா நம்ம சூரியன் கிட்ட போகணும். சூரிய கதிர்களை நம்ம உள்ள வர வச்சோம் அப்படின்னா அப்ப நமக்கு வெளிச்சம் கிடைக்கும். அதே போல பகவான் சூரியன் போல எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுக்க தயாரா இருக்கார். ஆனா யாருக்கு அந்த வெளிச்சம் வேணுமோ அவங்க அதை அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு பலன் அடைகிறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். பகவான் சமமானவர் தான். அவர் பாரபட்சம் பாக்குறதே கிடையாது அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். பட் யாரு பக்தி பண்றாங்களோ அவங்களுக்கு கிருஷ்ணர் அன்போடையும் ஒரு நண்பனாகவும் இருக்கார். இப்போ கிருஷ்ணர் பக்தர்களுக்கு நண்பனா இருக்கார் அப்படிங்கறதுல சந்தேகமே கிடையாது. ஆனா கிருஷ்ணருக்கு பக்தர் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி எதுவும் யாருக்கும் கிடையாதே. இப்போ கிருஷ்ணர் சில பேர் தான் எனக்கு பக்தி பண்ணலாம், சில பேர்லாம் எனக்கு பக்தி பண்ணக்கூடாதுன்னு சொல்லலையே. நீங்க பக்தி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கும் கிருஷ்ணர் நண்பர் தான். நம்ம எல்லாம் கிருஷ்ணருக்கு பக்தி பண்ணோம் அப்படின்னா நம்ம கிருஷ்ணருக்கு நண்பர் ஆகலாம், கிருஷ்ணரும் நமக்கு நண்பர் ஆயிடுறார். நம்ம பக்தி பண்ணல அப்படின்னா கிருஷ்ணர் நமக்கு நண்பர் ஆக போறது கிடையாது, நம்மளும் கிருஷ்ணருக்கு நண்பர் ஆகிறது கிடையாது. இப்போ கிருஷ்ணர் யாருக்கு நண்பர் ஆறார், யாருக்கு நண்பர் ஆகிறது இல்லை அப்படிங்கிறது நம்ம கிட்டதான் இருக்கே தவிர பகவான் கிட்ட கிடையாது. சூரியன் எப்பவுமே வெளிச்சமா தான் இருக்கும். அது வெளிச்சம் வேணுமா வேண்டாமாங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணோம். அதே போல கிருஷ்ணர் எல்லாருக்கும் சமமா தான் இருக்கார். அவர் நமக்கு நண்பரா வேணுமா வேண்டாமாங்கிறது நம்மளுடைய முடிவுல இருக்கே தவிர பகவான் துவேஷம் பாக்குறார், பாரபட்சம் பாக்குறார் அப்படின்னு கிடையாது. பல தடவை முயற்சி செஞ்சாலுமே கூட கௌரவர்கள் கிருஷ்ணர்கிட்ட பக்தி பண்றதுக்கு தயாரா இல்லை அப்படிங்கறதான் பார்க்கணும். எவ்வளவோ விஷயங்கள் நடந்தது. என்ன ஆனாலுமே சரி கௌரவர்கள் கிருஷ்ணரை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அது அவங்களுடைய துர்பாகியம். அவங்களுடைய அவங்களுக்கு கிடைத்த அந்த மனித உடலுடைய சுதந்திரத்தை துஷ்பிரயோஜனம் செஞ்சாங்க கௌரவர்கள். அதனாலதான் அவங்க கிருஷ்ணருக்கு எதிரான செயல்களை செஞ்சாங்க. இப்ப கிருஷ்ணர் ஒன்னும் பாரபட்சம் பாக்குறார், கிருஷ்ணர் துவேஷம் பாக்குறார் கௌரவர்கள்னு கிடையாது. அவங்க கிருஷ்ணர்கிட்ட சரியான பக்தி மூலமா சரியான அணுகுமுறை இல்லாதனால அவங்க கிருஷ்ணருக்கு அவங்க துவேஷம் பண்ணாங்களே தவிர கிருஷ்ணர் துவேஷம் பண்ணாருன்னு சொல்லி கிடையாது. அவங்களும் கிருஷ்ணனுடைய அன்புக்கு பாத்திரக்காரர்களா இருந்திருக்கலாம். யாருமே அதை நிப்பாட்டலையே. ஆனா அவங்க அது வேண்டாம்னு தான் நினைச்சாங்க. அப்படியே அவங்க கிருஷ்ணர்கிட்ட எந்த விதமான ஒரு அன்பும் பக்தியும் இல்லாத ஒரு நபர்களா இருந்தா கூட கிருஷ்ணர் முன்னாடி அவங்களுடைய உடலை விட்டனால குருக்ஷேத்திர போர்ல அவங்க கூட மோட்சம் அடைஞ்சாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். இது கிருஷ்ணனுடைய விசாலமான ஒரு தன்மையை குறிக்குது. கிருஷ்ணரை எதிர்க்கிறவங்க கூட அவங்க மோட்சம் அடைகிறாங்கிறத பாக்குறோம். அது ரொம்ப ஒரு என்ன சொல்லலாம், பகவானோட ஒரு கருணைன்னு நம்ம சொல்லலாம். அது அதற்காக கிருஷ்ணருக்கு எதிரியா இருந்தா கூட பரவாயில்ல, அப்ப நம்ம கிருஷ்ணர் அடைவோம்னு கிடையாது. அவங்க கிருஷ்ணர் முன்னாடி இறந்தனால அவங்களுக்கு அது கிடைச்சிச்சு. இப்ப நமக்கெல்லாம் என்ன அந்த வாய்ப்பு இருக்கு? நம்ம எல்லாம் கிருஷ்ணர் முன்னாடியே நம்ம இறந்து போறோம். இல்ல நீங்க ஜெகநாதர் ரத யாத்திரையில ஜெகநாதர் முன்னாடி நம்மளுடைய உடலை விட்டோம் அப்படின்னா சரி, கிருஷ்ணன் முன்னாடி உடலை விட்டோம், ஆனா நமக்கு மோட்சம் கிடைக்கும்னு நம்ம சொல்லலாம். சோ கிருஷ்ணர் பாரபட்சம் பாக்குறவர் கிடையாது, யாரையும் துவேஷம் பண்ணுகிறார் அப்படின்னு சொல்லி கிடையாது. கிருஷ்ணர் எல்லாருக்கும் சமமா தான் இருக்கார். கிருஷ்ணர் யாருக்கு ரொம்ப பிரியமானவரா இருக்கார் அப்படிங்கிறதையும் பிரபுபாதர் இங்க சொல்றார். கிருஷ்ணருக்கு தூய பக்தி பண்ணக்கூடியவங்களுடைய நிலை என்ன அப்படிங்கறத சொல்றார். கிருஷ்ணருக்கு தூய பக்தி பண்றவங்க கிருஷ்ணர் ஒரு வியாபாரியா பார்க்க மாட்டாங்க. இது வணிக் வணிக் அப்படின்னு சமஸ்கிருத ஒரு வார்த்தை. வணிக் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வணிகம் செய்யக்கூடியவர், வியாபாரி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம்.
கிருஷ்ணனுடைய பக்தர் வந்து ஒரு வியாபாரி போல இருக்க மாட்டாங்களாம். ஒரு வியாபாரிக்கு என்ன அப்படின்னா நிறைய பேரோட வியாபாரம் செய்வாங்க. ஒரு ஒரு பொருளை கொடுப்பாங்க, இன்னொரு பொருளை வாங்கிடுவாங்க. அவ்வளவுதான். அந்த எக்ஸ்சேஞ்ச் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அவர் யாரோ இவங்க யாரோன்னு சொல்லி போயிடுவாங்க. ஏதாவது ஒரு தொடர்பு இருந்தா கூட அது அவங்க கிட்ட இருந்து ஒரு லாபத்தை எதிர்பார்த்து வைத்துதான் இருக்கக்கூடிய ஒரு சம்பந்தமா இருக்குமே தவிர அதுல இன்னும் ஒரு அன்பான ஒரு ஒரு பிரதிபலிப்பு, ஒரு ஒரு எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லி எதுவுமே இருக்காது. நம்ம அந்த மாதிரி பகவான் கிட்ட ஒரு வியாபாரம் பண்ணக்கூடாது. கிருஷ்ணா, நான் உன்னுடைய ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொல்றேன், அது சொன்னா எனக்கு இது கிடைக்கும் அது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பண்ணக்கூடாது. கிருஷ்ணா, நான் பாகவதம் படிச்சா எனக்கு வந்து இது கிடைக்கும் அது கிடைக்கும், வீட்டுல இருந்து நல்ல ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும், நல்ல ஒரு செல்வம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடாது. நம்ம அதை செய்யலாம். அதை செஞ்சாலுமே கூட சாஸ்திரத்துல நமக்கு நல்லது கூட நடக்கலாம். ஆனா பக்தி கிடைக்காம போயிடும். நம்ம கிருஷ்ணர் கிட்ட பக்தியை தான் நம்ம வந்து பண்ணுமே தவிர அவர் ஒரு வியாபாரியா பார்த்தோன்னா அவரு வியாபாரமா பார்க்க ஆரம்பிச்சிருவார். சரி, ஓகே, நீ வந்து ஹரே கிருஷ்ணா சொல்ற, பாகவதம் படிக்கிற, வகுப்புலாம் அட்டன் பண்ற, எதற்கு அப்படின்னா உன்னுடைய பௌதிக ஆசைகளை பூர்த்தி பண்றதுக்கு தானே. அதை மட்டும் பூர்த்தி பண்ணி வச்சுட்டு நமக்கு கொடுக்க வேண்டிய பக்தியை கிருஷ்ணர் கொடுக்காம போயிடுவார். அதை நம்ம செஞ்சிடக்கூடாது. இந்த உலகத்துல இந்த உலகம் ஈரேழு உலகம்னாலுமே சரி, பக்தி தவிர மத்த எல்லாருமே ஒரு ஒரு ஆஷ் ஒரு வந்து ஒரு என்ன சொல்லலாம், அது வந்து ஒரு ஆஷ்னா தமிழ் என்ன சொல்லுவாங்கன்னா பஸ்பம்னு சொல்லுவாங்க இல்லையா? சாம்பல் பிரபு. சாம்பல். எஸ், சாம்பல். சாம்பல்லாம் எதுக்கு? சாம்பல் ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான், ஒன்னும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லுவோம்ல, எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லுவோம். அதே போல இந்த உலகத்துல கிருஷ்ணருக்கு பக்தியை தவிர எல்லாமே ஒரு சாம்பல் தான். ஸ்ரீல பிரபுபாத குரு ஸ்ரீல பக்தி சரஸ்வதி ஒரு உதாரணம் கொடுப்பார். ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜா, அந்த ராஜாவை அணுகி ஒரு பிச்சைக்காரன் வரான். அந்த ராஜா வந்து அந்த பிச்சைக்காரன் எப்படியோ பிடிச்சு போச்சு, அவனுடைய செயல் இருந்து ஏதோ பிடிச்சு போச்சு. அதனால பிச்சைக்காரன்ட்ட கேட்கிறான், உனக்கு என்ன வேணுமோ கேளு நான் தரேன், என்ன வேணாலும் கேளு நான் தர்றேன் அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அந்த பிச்சைக்காரன் சொல்றான், எனக்கு வந்து ஒரு தட்டுல நீங்க இந்த ஒரு சாம்பல் கொடுங்க அப்படின்னு கேட்டா எப்படி இருக்கும்? அந்த ராஜாவால ராஜாங்கத்தையே கொடுக்க முடியும், அவரையே கொடுக்க தயாரா இருக்கார். ஆனா கேட்கிறவன் வந்து சாம்பல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டா எப்படி இருக்கும்? அது போலதான் நம்ம வந்து பகவான் கிட்ட வந்து நிக்கிறோம், அவர்கிட்ட பக்தியை கேட்கணும். அதுதான் ரொம்ப உயர்ந்தது. நம்ம வந்து ஆயுள கேட்கறது, ஆயுஷ கேட்கறது, இல்ல செல்வத்தை கேட்கறது, இது எல்லாமே ஒரு அல்பமான ஒரு விஷயம். இந்த அல்பமான விஷயங்கள் கிட்ட நம்ம வந்து கிருஷ்ணர்கிட்ட கேட்கறது அது ஒரு ஒரு புத்தி கூர்மையான ஒரு செயல் கிடையாது. சாஸ்திரத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, கிருஷ்ணசே பஜே ஏ படா சத்துர் அப்படின்னு சொல்லி இருக்கு. படா சத்து அப்படின்னா ஒரு ஒரு நல்ல ஒரு புத்திசாலி அப்படின்னா அவன் கிருஷ்ணருக்கு பக்தி பண்ணுவானா. கிருஷ்ணருக்கு யாரு பக்தி பண்றாங்களோ அவங்க எல்லாமே உயர்ந்த புத்திசாலிகள். நம்ம உயர்ந்த புத்திசாலியா இருக்கணும். நம்ம வந்து கிருஷ்ணருடைய இந்த பக்தி வந்து ஒரு வியாபாரமா பார்த்தோம் அப்படின்னா கிருஷ்ணரும் நம்ம கிட்ட வியாபாரமா பண்ண ஆரம்பிச்சிருவார். பக்கா பிசினஸ் மேனா நம்ம வந்து கிருஷ்ணரை நம்ம டீல் பண்ண வைக்க கூடாது. நம்ம கிருஷ்ணர் கிட்ட பக்கா பிசினஸ் பண்ணோம்னா அவரும் நமக்கு பக்கா பிசினஸ் பண்ணிட்டு போயிடுவார். நம்ம வந்து பிசினஸ் பண்றவங்களும் வேற, நம்ம குடும்பஸ்தர்களை வேற தானே பார்ப்போம். நீங்க பிசினஸ் பண்ணீங்கன்னா அவரும் உங்களை பிசினஸ் மேனா பார்த்துருவார். உங்க குடும்பத்துல ஒரு நபரா அவர் இருக்க மாட்டார். நம்ம கிருஷ்ணர் கிட்ட பிசினஸ் டீலிங்ஸ் எல்லாம் வச்சுக்க கூடாது. கிருஷ்ணர் கிட்ட இருந்து அன்பு உறவாடல் தான் நம்ம வச்சுக்கணும். அப்போ அந்த மாதிரி ஒரு தூய அன்பு கிருஷ்ணருக்கு பண்ணும்போது கிருஷ்ணர் நம்ம கைப்பிடிச்சு வச்சுக்க முடியும். பாண்டவர்கள்லாம் கிருஷ்ணருடைய பிடியில இருந்தாங்களாம். கிருஷ்ணர் எவ்வளவோ துன்பம் கொடுத்தாலுமே சரி, பாண்டவர்கள் வந்து கிருஷ்ணர் வந்து விடவே இல்லை. பீஷ்ம தேவருக்கு பெரிய ஒரு ஆச்சரியம், இந்த பாண்டவர்களை கிருஷ்ணர் என்னதான் வசியம் பண்ணாருன்னு தெரியலையே, வாழ்க்கை முழுக்க துக்கத்தானே பட்டாங்க. பீமனை விஷம் வச்சு கொல்ல பார்த்தாங்க, இருந்தாலுமே இந்த பாண்டவர்கள் கிருஷ்ணா கிருஷ்ணன் தானே போனாங்க. 13 வருஷம் காட்டுக்கு அனுப்புனாங்க. சொந்த மனைவிய ஒரு பெரிய சபையில எல்லாரும் முன்னாடியும் அசிங்கம் பண்ண பார்த்தாங்க. ஒரு அரக்கு மாளிகையில தீ வச்சு எரிக்க பார்த்தாங்க. மிகப்பெரிய மகாபாரத யுத்தமே வந்துச்சு. அதுலயும் அவங்களெல்லாம் முறியடிச்சிடலான்னு பிளான் பண்ணாங்க. அவங்க முன்னாடியே அவங்களுடைய 5 குழந்தைங்க வந்து கழுத்தை வெட்டி போட்டாங்க.
இவ்வளவு துன்பம் போட்டதுக்கு அப்புறமும் கூட இன்னும் கிருஷ்ணா 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 தானே பின்னாடி ஓடிட்டு இருக்காங்க. அது என்ன வசியம் பண்ணாருன்னு தெரியலையே கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லி பீஷ்ம தேவருக்கே ஒரு ஆச்சரியம். கிருஷ்ணா நீ என்ன பண்ண, அவங்க உன் பின்னாடியே இருக்காங்க, நீ என்னதான் துக்கம் ஆனாலுமே சரி அவங்க உன் பின்னாடியே இருக்காங்களே அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம் பீஷ்ம தேவருக்கு. சோ கிருஷ்ணர் கிட்ட நம்ம வந்து பிசினஸ் டீலிங்ஸ் பண்ணக்கூடாது. கிருஷ்ணர்கிட்ட நம்ம தூய பக்தி பண்ணணும். அப்படி ஒரு பிசினஸ் டீலிங்ஸா பண்ணாம என்ன ஆனாலுமே சரி கிருஷ்ணா எனக்கு நீதான் வேணும்னு சொல்லி நின்றவர்கள் பாண்டவர்கள். அதனாலதான் நம்ம பாக்குறோம் பாண்டவர்கள் வந்து இந்த வரலாற்றிலே பாண்டவர்கள் போல ஒரு உயர்ந்த பக்தர்கள் நம்ம எங்கேயாவது பாக்குறோமா? ஏன் பாகவதத்துல 7வது காண்டத்துல நாரத முனிவர் வந்து பாண்டவர்கள் அப்படி உயர்ந்து பாடுறார். பாண்டவர்கள் நீங்க என்ன பண்ணீங்க, நீங்க பகவானே இப்ப உங்க இடத்துல வந்து உங்களுக்காக எல்லாத்தையும் செய்ய வராரே, நீங்க என்ன ஒரு சாதாரண நபர்களா? யுதிஷ்டிர் மகாராஜ் வந்து பிரகலாத் மகாராஜுடைய சரித்திரத்தை கேட்கிறார். பிரகலாத் மகாராஜுடைய உயர்ந்த பக்தி எல்லாத்தையும் சொல்லிட்டு நாரத முனிவர் சொல்றார், பாண்டவர்கள் நீங்க என்ன சாதாரணமானவர்களா? உங்க வீட்டுல கிருஷ்ணர் ஒரு தூதனாகவும் ஒரு நண்பனாகவும் ஒரு குடும்பஸ்தராகவும் இருந்துட்டு போறாரே, உங்களோட குடும்பத்துல ஒரு உறவு கொண்டிருக்காரே, நீங்க என்ன ஒரு சாதாரண நபர்களா அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் முன்னாடியே நாரத முனிவர் யுதிஷ்டிர மகாராஜ் சொன்னாராம். சோ பாண்டவர்கள் அவ்வளவு உயர்ந்த பக்தர்கள். ஏன் அப்படின்னா அவங்கள்ட்ட கலப்பட பக்தி கிடையாது, ஒரு தூய பக்தி தான் அவங்ககிட்ட இருந்தது. அப்படிப்பட்ட தூய பக்தியை பண்ணோம் அப்படின்னா கிருஷ்ணர் நமக்கும் அவரையே கொடுக்கிறார். அவர்கிட்ட நம்ம வியாபாரமா பண்ணோம் அப்படின்னா அப்ப நம்ம ஒரு வியாபாரியா தான் கிருஷ்ணர் முன்னாடி இருப்போம். வியாபாரியா நம்ம கிருஷ்ணரை பார்க்க கூடாது. அப்புறம் கிருஷ்ணரும் நம்மகிட்ட இருந்து அவரை ஒரு வியாபாரமா தான் நம்ம கிட்ட டீல் பண்ணுவார். ஹரே கிருஷ்ணா. சோ நம்ம இதோட இந்த வகுப்பை முடிச்சுக்கலாம். அடுத்த வகுப்புல நம்ம வந்து தொடர்ந்து பேசலாம். ஹரே கிருஷ்ணா. கிரந்தராஜ் ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய். பதித பாவன் மகாபாகவத் ஸ்ரீல பிரபுபாத கி ஜெய். ஹரே கிருஷ்ணா. சோ ஏதாவது கேள்விகள் இருக்கா? கேள்விகள்? ஓகே ஃபைன். சோ கிளியரா இருக்கு. தேங்க்யூ so much. ஹரே கிருஷ்ணா. ஓகே 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 அடுத்த கிளாஸ் நம்ம பார்க்கலாம். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே. கிரந்தராஜ் ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய். பதித பாவன் ஸ்ரீல பிரபுபாத கி ஜெய். ஹரே கிருஷ்ண Thank you, கிருஷ்ண Prabhu. கிருஷ்ண Thank ஹரே you. ஹரே, Thank you, Prabhuji. ஹரே Thank you. ராம 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 ஹரே. நன்றி பிரபு. Prabhu. Thank you, Prabhu. Hare Krishna, Prabhu. Thank you, Prabhu. Hare Krishna, Prabhu. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி பிரபுஜி எல்லாருக்கும் நம்ம ஒரு எப்போதும் மேல பிரார்த்தனை பண்ணிக்கலாம். இன்னைக்கு கிளாஸ் வந்திருந்து மாதாஜி அவங்க குடும்பத்துக்காகவும் பிரபுஜி அவங்க குடும்பத்துக்காகவும் அவங்களுடைய பிரார்த்தனை நிறைவேற வேண்டி பகவான் கிருஷ்ணரி அனுகிரகம் இன்னைக்கு கிளாஸ் வந்து எல்லாருக்குமே பரிபூர்ணமா கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை நம்ம வச்சுக்கலாம். நம்மளுடைய பக்தி நிலை அடுத்த ஒரு முன்னேற்றமான பாதைக்கு போகணும். அதுக்கு நாம எந்தவித தடங்களும் இல்லாம பாத்துக்கணும். மத்தவங்களுடைய பக்தி நிலைகளுக்கு நாம எந்தவித தடங்களும் இல்லாமலும் வைஷ்ணவ அவதாரம் செய்யாமலும் இருக்கணும். நம்ம பிரபு எப்போதும் சொல்ற மாதிரி நம்ம பாகவத்தை விநியோகம் பண்ணணும். நம்ம மத்தவங்களுக்கு பாகம் விநியோகம் பண்ற மாதிரியும் நாம அவங்கள கேட்டுக்கணும். அதையும் நம்ம ஒரு கோரிக்கையா எடுத்துக்கலாம். எல்லாரும் அவங்களுடைய பிரார்த்தனையும் மனசுல நினைச்சிட்டு அதே பகவானுடைய திருப்பாதத்தை மனசுல நிறுத்தி நம்பிக்கையோடும் உறுதியோடும் அதே பகவானுடைய பாவத்தோட த்ரீ டைம்ஸ் எல்லாரும் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் சொல்லலாம். அதுக்கு முன்னாடி வாஞ்சா கல்பதரி சொல்லிட்டு சொல்லலாம் மாதாஜி.
हरे कृष्णा हरे हरे राम हरे राम राम वैष्णवेभ्यो नमः हरे कृष्णा हरे कृष्णा हरे राम हरे राम 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 हरे कृष्णा हरे हरे कृष्णा राम 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 हरे 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 कृष्णा कृष्णा हरे 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 राम 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 हरे राम राम हरे कृष्णा कृष्णा हरे 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 राम 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 हरे हरे। थैंक यू माता जी। हरे कृष्णा। Thank you. Thank you all Mataji. Hare Krishna all Mataji. Thank you, Thank you, Mataji. Thank you. Kokila Mataji, glories to you. மாதாஜி ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ரொம்ப அழகா படிக்கிறாங்க, பாடுறாங்க. என்ன ஒரு அழகா வளர்த்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாதாஜி. ஆல் Thank you, glories to thank you so much மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. Thank you மாதாஜி. எல்லாம் blessings கொடுங்க, பசங்க நல்லா இன்னும் பக்தியில முன்னேறணும், நல்லா படிக்கணும் அப்படின்னு. Thank you மாதாஜி. ஆல்ரெடி Hare Krishna. Hari Bol. அவங்கள ஆல்ரெடி இருந்தாலும் இருக்கட்டும், இன்னும் சேர்ந்து இன்னும் கொடுக்கும்போது இன்னும் கூடுதலா இருக்கும்ல. Thank you மாதாஜி. ஸ்வீட் குழந்தைங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம் மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. Thank you so much மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரி போல் மாதாஜி. Thank you Mataji. Hare Krishna Mataji.